இவனெல்லாம் பார்த்த இடத்துல அடிக்கணுங்க. படிக்கட்டு சந்தில வச்சு எத்தனை பேர்த்து அடிச்சிருப்பான். அடிச்சதை நாங்கங்க இன்னைக்கு இந்த இடத்துல பிரகடனம் செய்யறோம். ஜாக்குவார் அடிச்சான். அன்னைக்கே அவன் கை கால ஓடிச்சிருப்பேன். பக்கத்தில் முக்கியமான நின்றுட்டாங்க. அண்ணா இல்லை நான் பேச நடக்கட்டுண்ணே தயவுசெய்து. இல்லை நான் டென்ஷன் ஆகலை. இல்லை இல்லை எல்லா எத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க. வலிச்சது இல்ல அடிச்ச நானும் சக்கரவர்த்தி அடிச்சோம். படிக்கட்டு அதே படிக்கட்டு செந்தில வச்சு அவன் காலை தூக்கிட்டுங்க. இது உயரத்தில் தூக்கிட்ட காலு கீழே தொங்குது. ஒரு கால் மேலே போயிடுச்சு. எஸ்ஐ பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சி கத்தான். இல்ல ஐயா வழக்கு இல்ல. நான் பேசுவது சுயமாக நான் என் தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன். நான் பேசுவது இவர்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிடுறேன். என் மீதான வழக்கு வேணா கூட போட்டு தயவு செய்து. இது செத்து போச்சு. கொண்டுட்டான். பல குடும்பத்தை கருவார்த்துட்டான். அவன் யார்? அவன் ஒத்த ஆள சினிமா கேட்டா எம்ஜிஆருக்கு என்னடா எம்ஜிஆருக்கு நீ பண்ணிட்ட? என்ன பண்ணிட்ட? எம்ஜிஆர் மாதிரி கொடுத்து பார்த்துருக்க நீ? எம்ஜிஆர் வீட்டில் வளர்ந்த புல்லு காக்கா குருவி. எம்ஜிஆர் வீட்டில் ஒரு வேளை சோறு தின்ன காக்கா கூட பலருக்கு புண்ணியம் செஞ்சிருக்கோம். நல்லது பண்ணியிருக்கோம். எம்ஜிஆர் பேரை சொல்றதுக்கு தகுதி இருக்காது அந்த ஆளுக்கு. சொல்லுங்க பாப்போம். என்ன ஐசாட்டியம்? கேமரா போட்டுக்கிட்ட இன்னொரு 2வது நாள் சிக்கல ஓடி போய் ஒரு கேமரா வண்டிக்கு பின்னாடி போய் பதுங்கிட்டார். நான் அப்பவும் சொன்னேன் சக்கரவர்த்தி கிட்ட செந்தில் சொன்னேன். இல்லையா ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ ரெடியா நிக்குது, இங்கே தான் நிற்கிறான், பிடிச்சிருவோம் நிற்கிறேன். இவங்க நான் பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. தப்பிச்சு ஓடினா பாருங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இம்மா பயம் இருக்குல்ல, இப்பவும் பயம் இருக்கு. நம்மளை கண்டு பயம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தர் சொன்னாரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரோம், ஒரு மிரட்டிடுறோம், போயிடுறோம். அந்த ஆள் என்ன பண்ண போயிடுறதுனால அவன் என்ன பண்ண மறுபடியும் இங்கே தங்குறான். யாரை என்னென்ன பண்ணணும்? சும்மா ஏங்க சூனி ராசிச்செல்லாம் கூட்டு வந்து இந்த மாதிரி கருப்பு பேண்ட் இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டுட்டு 20 பேர்த்த கூட்டு நடக்கிறாங்க. அவன் கொடுத்துருக்கிற வாக்குமூலம் பண்ணுங்க 13 லட்சத்தி சொச்சம் திருடு போயிருக்கு. தேதி ஒரு 10 கிட்டத்தட்ட 20ஆம் தேதி சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க. 24ஆம் தேதி 25ஆம் தேதி அதுக்கு பிற்பாடு 1ஆம் தேதி வரைக்கும் அடுத்த 10 நாள் அடுத்த 15 வரைக்கும் வராரு. வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கு. வராரு. உள்ள இருக்கிற பொட்டி, அங்க இருக்கிற பிரா, ஜட்டி, பனியனு இதெல்லாம் சத்தியமான உண்மை. சரி அதெல்லாம் சென்சார் நம்ம சென்சார் இருக்குல்ல, கட் பண்ணுங்கப்பா. சென்சார் இல்ல அண்ணன் அதெல்லாம் நீங்க பேசுங்க. இந்த எலெக்ஷன் பத்தி நீங்க பேசுங்க. நம்ம நடந்த கொடுமையை பத்தி நான் பேசுறேன், வழியை பத்தி நான் பேசுறேன். அதுக்காக தான் சொல்ல வரேன். இதெல்லாம் எடுத்துட்டு போனாரு. பணத்தை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. எங்க அண்ணன் மேல பழிக்க போற சக்கரவர்த்தி மேல இவரு மேல போய் அவரு மேல பழி. யாரு சிக்கனாலும் யாரு இருந்தாலும் சரி பேசுறதுக்குன்னு முதல்ல ஒரு தகுதி இருக்குன்னு இருக்குல்ல. அந்த தகுதியில் ஏதாவது எல்லாரும் இருக்கா? ஜாக்கு இருக்கு சொல்லுங்க பாப்பா. நம்ம முன்னாடி நிக்க தகுதியில். அதனால தான் தேர்தல் வந்துருச்சுன்னா 1.5 கோடி 2 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. பணத்தை கட்டணும், இல்லைன்னா சிறைக்கு போகணும், காலம் கூட ஜெயிலில் சோத்திக்கணும். இப்பயே லேகி வைக்க தயாராயிட்டார். எல்லாத்திலையும் வந்தாரு. 1.5 மணி நேரம் வேலை செய்ய காட்டில் கடுமையாக வேலை செய்யணுமா? அதை பற்றி பேசுகிறேன். களைக்கட்டு எடுத்துட்டு கொத்தணுமா? காட்டு வேலை செய்யணுமா? வீட்டு வேலை செய்யணுமா? 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 200 வருஷம் நான் வாழ்வேன். எங்கிட்ட போகிற முடிவு வந்தார். எங்கிட்டையும் இருக்குதுரி, உங்ககிட்ட போகர் இருக்காரு, எங்கிட்ட அகத்தீரே இருக்காரு. வச்சு சரி. அதனால அன்பு உறவுகளே, இனிமே அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம யாருக்கும் விட்டுக்கொள்ள கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு செஞ்சாகணும். பின்வாங்கவே கூடாது. எத்தனை எங்க அண்ணா எம்சி சேகர் அண்ணன் மிரட்டிட்டா போதுங்க, ஒரு ஏதாவது பேசிட்டா போதுங்க, உடனே வக்கீல் வச்சு ஒரு கேஸை போட்டு விட்டு வேண்டியது. யார் அப்ப விட்டு போனோம்? யார் அப்ப விட்டு கீழ் இவங்க அப்ப விட்டு போனோமா? ஜாகூர் போனோமா? நம்ம பணங்க அவன் எடுத்து போட்டுட்டு ஏங்க நம்ம பக்கம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஐயா. அவன் சொல்றானா அதை நம்பவே நம்பாதீங்க. முதல்ல அவன் சரியான ஆன்மானா இருந்தா தேர்தலை முதல்ல நடத்துறதுக்கு வரணும். 10 வருஷம் ஆகுதுங்க. தேர்தல் நடத்த டெபாசிட் கூட வாங்க மாட்டான் தெரியும். காலம் முழுவதும் கஞ்சி கொடுக்கணும். நம்ம தான் சொல்லிட்டேன், திருடுது பரவாயில்ல, தின்னது பரவாயில்ல, விட்டுட்டு போயான்றோம். அதையாவது குடியா நாங்கள் இருக்கிறத வச்சே காப்பாற்றிக்கிறோம். எவ்வளோ கோடி கனவு இருக்குங்க. 100 தியேட்டர் அண்ணன் பேசியிருக்கா, சின்ன சின்ன தியேட்டர் 100 தியேட்டர் ஒரு காட்சி. அதை எடுத்து நம்ம படங்களை பூரா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு அமௌண்ட் கட்டிடுவோம். எடிட்டிங் தியேட்டர் நம்மளே உள்ள போடுவோம். அண்ணன் கனவு இல்லையா? தந்தி டிவி உருவாக்கியிருக்காங்க. வாரத்தில் 3 நாள் அனும திரைப்படம் மட்டும் ஸ்பான்சர். நாம எந்த அளவுக்கு இந்த மாதிரி 400 கோடி படம் எடுத்தாங்கள, இந்தியன் படம் நடு ரோட்டில் நிற்கிற தயாரிப்பாளர் கூப்பிட்டு கமலஹாசன் சொன்னாராம், அடுத்த படம் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னார், அடுத்த படம் நான் எடுத்தேன்னா என் குடும்பத்தோட நடு ரோட்டுக்கு வந்துடுவேன், நான் மட்டும் இப்போ நடு ரோட்டுக்கு வந்தது போதும். இப்போ நான் மருந்து குடிக்கிற நிலைமை 400 கோடி போச்சு. 400 கோடி போச்சு. நாம இருந்தா இன்னும் அதில் 800 படம் எடுத்திருப்போம். கில்டு தயாரிப்பாளர் இருந்தால் 800 படம் எடுத்திருப்போம். கருத்துள்ள படம் போச்சுங்க. ஒழுக்கம் இல்லைங்க. கூத்தியா தண்ணி ஒழுக்க கேடான படம் பூரா மத்த வருது. கில்டுல இருந்து வந்ததெல்லாம் தரமான படங்கள், அவார்டு பிலிம். ஏன் தயாரிப்பாளர் நாம, டைரக்டர் நாம, ஹீரோவும் நாம, உட்கார்ந்து பார்க்க போறது குடும்பத்தோட நாம.
நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட உட்காந்து நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பொண்டாட்டியோ பிள்ளையோ நம்ம குழந்தையோ அந்த படத்தை பார்த்து முகம் சுழிக்க கூடாது. அந்த படம் எப்படி இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நம்ம அந்த குழந்தைங்க இடத்துல இருந்து நம்ம நினைக்கிறோம். மற்றவங்க கார்பரேட்டு போட்டா பணம் எடுக்கணும், என்ன வேணா பண்ணலாம். இந்த நிலையை மாற்றணும். அதனால நம் உறவுகள் எல்லாரும் ஒன்னா நிற்போம். இந்த தேர்தலை தயவு செய்து சொல்றேன், உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். அண்ணன் துரையண்ண அணியோட கொஞ்சம் தயவு செய்து ஒப்பந்தம் போடுங்க, ஒன்னா நில்லுங்க, மீட் எடுத்துருவோம். 2 வருஷம் தான். ஏன்னா அடுத்த தேர்தலை நம்ம நினைச்சிட்டோம்னா அதுதான் நகர்த்துறாரு. இருந்தாலும் நகர்த்தினா 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடும். பாதி பேர் இருக்க மாட்டோம். அடுத்த கொரோனா வந்தால் எல்லாரும் போயிடும் போல இருக்கு. இதில் பாதி பேர் இருக்க மாட்டோம். அதனால இந்த தேர்தலை கொண்டு வந்துருவோம். நடக்கிறது 2 வருஷம் ஓட்டுங்க. இந்த பாரு இவர் வந்தாரு போன வருஷம் தான் நண்பா படம் எடுத்திருக்கேன், இன்னும் ரிலீஸ் பண்ணல, போட போறேன்னாரு. 1 வருஷம் முடிஞ்சு வந்துட்டாரு. இப்போ 1 வருஷம் போனதே தெரியல. பிரியாணி சாப்பாடு கூட அந்த வாசனை சாப்பிட்ட பிரியாணி அந்த இதில் குட்ல வண்டியில் போட்டோமா, ஒலிம்பியா டால்பின்ல போட்ட அந்த ஈரக்கை நனையறதுக்குள்ள 1 வருஷம் ஓடி போச்சு. அதனால 2 வருஷம் பெரிய விஷயம் இல்லை. நமக்கு தேவை ஜாக்குவாரை ஒழிக்கணும். ஜாக்குவாரை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டோம்னா சத்தியமா ஒரு புனிதமா மாறிடும். இந்த ரத்தக்கரை படிஞ்ச கை அவன் கை, சாதாரண கை கிட்ட அதை மீட்டெடுக்கணும். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் கில்டு செயலாளர் துரை பேசுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக எங்கள் கில்டு சங்கத்தில் வந்து ஒரு முறையான நிர்வாகம் இல்லை. ஒருத்தர் ஜாக்குவார் தங்க அப்படிங்கிறவர் 2013 2018 வரலையும் செயலாளராக இருந்தார். செயலாளராக இருந்து அவர் கூட ஜெயித்தவங்க எந்த நிர்வாகிகளுமே உள்ளே அனுமதிக்கலை. தான் ஒருவரே இருந்து அந்த நிர்வாகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வர பணத்தெல்லாம் எடுத்து தன் விருப்பம் போல் செலவு செஞ்சார். எந்த ஒரு உறுப்பினருக்கும் இங்கே சுதந்திரமாக ஒரு டைட்டில் பதிவு பண்ண முடியல. அப்படி மீறி கேட்டால் அவங்கள அடிப்பார். இதுதான் அவருக்கு தெரிஞ்ச வேலை. இல்லைன்னா சந்தா வாங்காமல் என்ன பண்ணுவார், சங்கத்துலேருந்து நீக்கிடுவார். இப்படி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் போராடி உள்ளே போகும்போதெல்லாம் போலீஸில் வந்து எங்கள் மேலே ஒரு பல பாலியல் கேஸ் கொடுக்கறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, அங்கே வேலை செய்கிற அந்த பணிப்பெண்களை வச்சு தவறான முறையில் கேஸ் கொடுத்து போலீஸ்கிட்ட எங்களை உள்ள வரவிடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி பல முறைகேடுகள் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கணும். ஆனால் அந்த எலெக்ஷன் நடத்த விடாமல் அவர் தடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி தான் ஏற்கனவே 2013 நடந்த எலெக்ஷன் 2015 நடக்கணும். 2015 தேர்தல் நடத்த விடலை. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கோர்ட்டுக்கு போய் 2018 நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏஎன் பாட்ஷா அவர்கள் தலைமையில் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் நடந்து முதல் மீட்டிங்லேயே இந்த டைட்டில் பதிகிறதுக்கெல்லாம் ஆன்லைனில் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் சில கோரிக்கைலாம் வச்சு தீர்மானமாக கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கல. அந்த மினிட்ஸ் புக்கை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஆன்லைனில் டைட்டில் கொண்டு வந்துட்டாக்க அவர் தன் விருப்பம் போல் அந்த டைட்டிலை சொல்லி ஒரு டைட்டில் சொன்னாங்க அது இருக்குன்னு சொல்ல மாட்டார். உண்மையிலேயே அந்த டைட்டில் இருக்கும், ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலை கொடுக்காம அவர் அதன் மூலம் தனக்கு பணம் வாங்குறதுக்காக பல முயற்சிகளை செஞ்சுட்டு இருந்தார். அதனால நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து அதில் கையெழுத்து போடாமல் எங்கெல்லாம் வெளியில் அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனாங்க. போலீஸ் துறையில் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவங்கெல்லாம் நிர்வாகிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் நிர்வாகத்திலேருந்து, அதாவது எங்கள் செயலாளர் பதவியிலேருந்து பொருளாளர் பதவியிலேருந்து எங்க கூட வெற்றி பெற்றவங்களாம் அனுப்பிச்சிட்டாரு. சங்கத்தில் அவர் கூட இருந்தது 6 பேர் தான். அதாவது உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 6 பேர். அந்த 6 பேரையுமே கொஞ்ச நாளையில் அவரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் எதையும் செயல்பட விடலை. சங்கத்துக்கு வந்து கோரம்ங்கிறது 9 பேர் வேணும். அந்த 9 பேர் இல்லாமையே கடந்த 6 வருஷமா எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றலை. இவர் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. ஆனால் பணத்தை மட்டும் மெம்பர்கிட்ட வாங்கி அந்த உறுப்பினர்கள் சேர்க்கும்போது உறுப்பினர் சேர்க்கறது சங்கத்தில் ஒரு விதிமுறைகள் இருக்குது. அது என்ன விதிமுறைனாக, உறுப்பினர்கள் சேர்ந்த உடனே மாதம் வந்து ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்கும். அந்த செயற்குழு மீட்டிங்கில் இவங்கெல்லாம் நாங்கள் உறுப்பினராக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் லிஸ்ட்டு கொண்ட ரிஜிஸ்ட்ரார்ஸில் கொடுத்து பதிவு பண்ணணும். இந்த மாதிரி முறையான செயல்கள் எதுவுமே அவர் செய்யலை. அதனால ஒரு கிட்டத்தட்ட 2018 அப்புறம் சேர்ந்த உறுப்பினர்கள் யாருமே அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த தேர்தலில் கூட அவங்க ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலையை வச்சு கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இதெல்லாம் போராடி நாங்கள் எப்படியாவது கில்டு சங்கத்துக்கு தேர்தல் வேணும். ஏன்னா நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையை ஏற்படுத்தணும். ஒரு படம் எடுக்கிறதுனா எப்படி, அது எந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகிகள் வேணும். அந்த நிர்வாகிகள் இல்லை. அந்த நிர்வாகிகள் வேணும்னா அதுக்கு ஒரு தேர்தல் வேணும். அந்த தேர்தலை வேண்டி தான் நாங்களும் கோர்ட்டில் கேஸ் போட்டோம். ஆனால் பல வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்தல் நடக்காமல் ஒரு அந்த முரண்பாடாக செயல்பட்டுகிட்டே இருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தேர்தல் நடக்கிறதுக்கான ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டாந்து ஆஃபீஸில் ஒட்டி மெம்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த ஆஃபீஸை பூட்டிட்டு போயிட்டார். இல்லைன்னா அந்த ஓட்டு லிஸ்ட் அன்றைக்கி ஒட்டியிருந்தாங்கனாக்கா நேரம் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு புதிய நிர்வாகமே வந்திருக்கும். அந்த எலெக்ஷன் நடத்த விடாமல் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, அவர் கில்டு பணத்தை நிறையா கொள்ளையடிச்சிருக்காரு.
எலெக்ஷன் நடந்தால் நிச்சயமாக அவர் தோற்று போயிடுவார். ஜெயிச்சு வர்றவங்க நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால இந்த எலெக்ஷன் நடத்த விடாமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் நிச்சயமாக அவருடைய அநியாயங்கள் ரொம்ப நாள் நீடிக்காது. அதற்கான ஒரு விடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதா தான் நாங்கள் வந்து வள்ளுவர் கோட்டையில் ஒரு தீர்மான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு நினைச்சோம். அது எங்களுக்கு முறையான ஒரு பர்மிஷன் கிடைக்கல. தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்ட்டாங்க. கடைசி நேரத்தில் ஜாக்குவார் தங்கம் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் பண்ணிட்டாரு. இருந்தாலும் உறுப்பினர்களுடைய ஒற்றுமை எழுச்சியின் காரணமாக இங்கே நாங்கள் கூட்டியிருக்கோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். எலெக்ஷன் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கமும் செய்வாங்க. அதே சமயத்தில் நீதிமன்றமும் எங்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இந்த கில்டு நிர்வாகத்தில் என்ன குறைபாடுகள் நடக்குது அப்படின்னு தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலினை பார்த்து கொடுக்குறோம். அதே சமயத்தில் நீ சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கும் நாங்கள் வழக்கறிஞரை வச்சு அந்த கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக அதன் சட்டப்பூர்வமாகவும் அதே சமயத்தில் அரசியலில் அரசாங்கம் மூலியமாகவும் என்ன எங்களுக்கு கிடைக்கணுமோ அதற்கான முயற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை, நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக 5-6 பேர் போட்டிருந்தோம். அவங்க வராத காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நாங்கள் வள்ளுவர் கோட்டம் தான் இடம் சொல்லியிருந்தது. திடீர்னு அந்த பர்மிஷன் இல்லாமல் இங்கே மாற்றினதுனால அவங்க வர்றதுக்கு யோசனை பண்ணிட்டு வரல. இல்லை, அது மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவங்கெல்லாம் எங்கள் கில்டில் உறுப்பினர்கள். அவங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் மட்டும் இல்லை, கேஆர் சார்லேருந்து ஏஎல் அழகப்பண்ணன்லேருந்து எஸ்வி சேகர் சார்லேருந்து எல்லாமே எங்கள் கில்டுலேயும் உறுப்பினர்கள். சென்ற முறை ஏஎல் அழகப்பண்ணன் தேர்தலே நின்னார். கேஆர் சார் எங்கள் லைஃப் மெம்பர் அவர். அதனால் அவங்க வர முடியாத சூழ்நிலை காரணம் மழை தான் காரணம். நிச்சயம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நிச்சயம் நாங்கள் ஒத்துழைப்பு தர்றோம், நீங்கள் நல்லபடியாக மீட்டிங் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைங்கிறது தேர்தல் விரைவில் வேண்டும். அதற்கான கோரிக்கை தான் நாங்கள் வச்சு இந்த மீட்டிங் நடத்தியிருக்கோம். இதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு விரைவில் சங்கத்துக்கு தேர்தல் கொண்டு வருவோம்.